இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறவர் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்த போது ஞானத்தை போதிக்கும் வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரமும் என்பதை நாம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 12ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஊழியத்தின் பாதையிலே வரங்கள் மிக அவசியம் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நாம் இந்த குணமாக்கும் வரம் என்று நாம் பார்க்கின்ற போது, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசினதை நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்க முடியும். அவர்கள் என்ன பேசினார்கள்? மோசே மட்டும்தான் தீர்க்கதரிசியா, மோசே மட்டும்தான் பெரியவரா என்று சொல்லி அவர்கள் மோசேக்கு விரோதமாய் பேசின காரியத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும். எனவே ஆண்டவர் மோசேக்கு பதிலாக மோசேக்காக அவர் பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அவன் மற்றவர்களைப் போல அல்ல, விசேஷித்தவன், உண்மையுள்ளவனாக இருந்தான். என்னோடு கூட முகமுகமாய் பேசுகிறான், கர்த்தரின் சாயலை கண்டவன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்காக ஆரோன் மிரியாமோடு கூட பேசுகிற சில வார்த்தைகளையும் நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் அவனுக்கு விரோதமாய் பேசினது சரியானதல்ல என்று சொல்லி கர்த்தர் கோபம் கொண்டார் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் கோபம் கொண்டபடியினாலே மிரியாம் குஷ்டரோகமாய் காணப்பட்ட அனுபவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஒருவேளை மோசேக்கு விரோதமாய் பேசினாலும் மோசே அவள் சுகமடையும்படியாக ஆண்டவரை நோக்கி கெஞ்சின ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். கர்த்தர் அவளை குணமாக்கினார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம். புதிய ஏற்பாட்டின் பகுதிக்கு நாம் வருகின்ற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படிக்கு என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கின்ற பொழுது ஜனங்கள் இயேசுவின் பேரிலே விசுவாசம் வைக்கிற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, பின்பு ஒரு நாள் இயேசு உபதேசித்து கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்து பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் சாதாரண மக்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணவில்லை. அங்கே பரிசேயர் இருந்தார்கள், நியாய சாஸ்திரிகள். அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்க அவளோடு கூட காத்திருந்தார்கள். அதே வேளையிலே அநேக கிராமங்களிலிருந்து இயேசுவை நோக்கி பெரும் கூட்டம் கடந்து வந்ததை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அநேகர் இருந்தார்கள்.
யாரெல்லாம் அற்புதத்துக்காக ஓடி வந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் குணப்படுத்தினார். குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தருடைய இந்த வரம் கர்த்தருடைய பரிசுத்த சபைகளை நடத்துகிறவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஊழியம் என்பது ஏதோ நான் பேரளவிலே செய்து கொண்டு சொல்வதல்ல, ஆண்டவருடைய திட்டத்தையும் சுத்தத்தையும் அறிந்து செயல்படுகிற ஒரு அனுபவம். அதில் குறிப்பாக இவாஞ்சலிஸ்டுகள் எங்கெல்லாம் கர்த்தருடைய சபைக்குள்ளே கடந்து சென்று கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறார்களோ அவர்கள் குறிப்பாக இவ்வகையான வரங்களினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். குணமாக்கத்தக்கதான வல்லமை வெளிப்படும்படியான வரங்கள், அநேகர் நான் சுகம் பெற்றேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வரம் ஒருவேளை சபைகளிலே கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக விசேஷித்த கால கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் என்று சொல்லி அந்த நாட்களிலே ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு குணப்பட்டவர்கள், குறிப்பாக பொல்லாத வழியை விட்டு கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அற்புதங்களை பெற்றவர்கள் நாம் அநேகரை நாம் பார்த்திருக்க முடியும். எனவே இந்த வரமானது ஒருவேளை சபை நடுவிலே ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசுவானவர் அநேக விசை பிரசங்கம் பண்ணின பின்பு அற்புதங்கள் நடக்கிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்திருக்க முடியும். எனவே இவ்வகையான வரங்கள் ஒருவேளை இவாஞ்சலிஸ்ட், கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிற சுவிசேஷகர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் வைத்திருக்கிறார், கொடுக்கிறார், பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சபையை நடத்துகிறவர்களுக்கு இந்த வரம் மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஊழியத்தின் பாதையிலே ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாய், வரங்களினாலே நிரப்பும்படியாய் நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார், கர்த்தர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே சிலர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், சாட்சி கூறுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய சபையை நடத்துகின்ற போதகர்கள், மேய்ப்பர்கள், சபை ஊழியர்கள், இவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரே என்னையும் இவ்வகை வரங்களினாலே நிரப்பும் என்று கேட்கின்ற பொழுது, பரிசுத்தத்தோடு கூட அர்ப்பணிப்போடு கூட கேட்கின்ற பொழுது, உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கிடக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இந்த வரங்கள் செயல்படுகின்ற பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள், அநேகர் விசுவாசிக்கும்படியான வெளிப்படையான அற்புதங்கள் நடக்கிறது, அநேகர் சாட்சி சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதை நாம் காண முடியும். ஆண்டவர் நாமே இவ்வகையான கிருபையினாலே நம்மை நிரப்புவாராக, நம்மை நடத்துவாராக. இருக்கின்ற இடத்திலே ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் காணும்படியான அனுபவங்களை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.